ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய மேம்பாலம் 30 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும். அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். மத்திய அரசிடம் இருந்து 470 கோடியை பெற உரிய நடவடிக்கை. அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. உடலை அடக்கம் செய்ய இடம் வேண்டி கோரிக்கை விடுத்த கிராம மக்கள். திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர். ஆபரேஷன் விடியல் நடவடிக்கை. பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சாவை எரித்த காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை புதிய மேம்பாலம் 30 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக சுற்றுலா வரைபடத்தில் புதுச்சேரி 2வது இடத்தில் உள்ளதாகவும், புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால், குறிப்பாக வார இறுதி நாட்கள், பண்டிகை காலங்களில் அதிக அளவில் வரும் சுற்றுலா பயணிகளால் நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது என்றும், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை 2 முறை நேரில் சந்தித்து பேசியதாகவும், மேலும் இந்திரா காந்தி சிலை முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு 100% நிதி உதவியும் சமர்ப்பிக்கப்பட்டது எனவும், இதனை அடுத்து புதுச்சேரியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆய்வுகளை நடத்தியதாகவும், இந்நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 3.8 கிலோமீட்டரில் மேம்பாலம் கட்ட 100% நிதி உதவியுடன் 436 கோடியே 18 லட்சத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த மேம்பாலம் இந்திரா காந்தி சதுக்கத்திற்கு தெற்கே 430 மீட்டர் தொலைவில் தொடங்கி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் இருந்து 620 மீட்டர் வடக்கே கிழக்கு கடற்கரை சாலையில் முடிவடைவதாகவும், மேம்பாலத்தின் அகலம் 20.5 மீட்டர் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தில் இந்திரா காந்தி சதுக்கத்தில் 17 மீட்டர் உள் வட்டமும் மற்றும் 11 மீட்டர் அகலத்திற்கு உயர்நிலை வட்ட வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாகவும், இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து கிழக்கில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையம் வரை 853 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் கொண்ட மேம்பாலம் இணைப்பு அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து மற்றொரு மேம்பால இணைப்பு விழுப்புரம் நோக்கி 300 மீட்டர் நீளத்திற்கு 9 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெண்டர் நடைமுறைக்கு பிறகு இந்த திட்டம் வருகின்ற டிசம்பர் இறுதிக்குள் தொடங்கப்படும் எனவும், இந்த மேம்பாலம் 30 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வளர்ச்சிக்காக இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த பிரதமர் மோடி, மத்திய சாலை போக்குவரத்து மந்திரி நிதின் கட்கரி ஆகியோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை மற்றும் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் இருந்து 470 கோடியை பெற உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தில் 50 MLT கொண்ட சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர் சரத் சௌகான், அரசு செயலாளர்கள் கிருஷ்ணமோகன் உப்பு, முத்தம்மா, கேசவன், சௌத்ரி முகமது யாசின் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் காலாப்பட்டு, திப்ராயப்பேட்டை, நரம்பை மற்றும் முள்ளோடை ஆகிய ஏதேனும் ஒரு இடத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிய வளர்ச்சி வங்கிக் கடன் உதவியுடன் 4750 கோடி மதிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு நிறுவனம் ஒன்றை தொடங்க கொள்கை ரீதியான ஒப்புதலை முதலமைச்சர் ரங்கசாமி அளித்துள்ளார். இந்த திட்டம் 2 கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், ஏரிகளை புனரமைத்து நீர் தேக்கி குடிநீராக பயன்படுத்துதல் போன்ற திட்டப் பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளதால் மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்திடம் இருந்து பெற வேண்டிய 470 கோடியை பெற உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தை ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தின் காலனி பகுதியில் வசிப்பவர்கள் சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்துள்ளனர். அப்பொழுது அவர்கள் தங்கள் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் மணல் படுக்கையில் உடலை புதைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் மழை காலங்களில் மிகவும் சிரமமாக உள்ளதால் உடலை அடக்கம் செய்ய இடம் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை ஏற்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் அவர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆய்வின் பொழுது துணை ஆட்சியர் குமரன், வில்லியனூர் தாசில்தார் சேகர் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சாவை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் முன்னிலையில் எரித்து அழிக்கப்பட்டது. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் காவல்துறையினர் அவ்வப்பொழுது அதிரடி சோதனை நடத்தி கஞ்சா வியாபாரிகளை கைது செய்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி பெரியகடை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலையங்களில் இதுவரை 10 வழக்குகளில் 56.156 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றை அழிக்க புதுச்சேரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் அனுமதி பெற்றிருந்தனர். அதன்படி புதுச்சேரி முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கஞ்சாவை எடுத்து சென்று எரியூட்டும் உலையில் போட்டு தீ வைத்து அழித்தனர். மேலும் பல்வேறு வழக்குகளில் சிக்கிய போதை மற்றும் புகையிலைப் பொருட்களை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அழிக்கப்படும் எனவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை தொடக்க மற்றும் நடுநிலைகளுக்கான வகுப்பறை செயல்பாடுகள் குறித்த அட்டையை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை தொடக்க மற்றும் நடுநிலைகளுக்கான வகுப்பறை செயல்பாடுகள் மற்றும் ஒவ்வொரு குழந்தைக்குமான முழுமையான முன்னேற்ற அட்டையினை புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த முழுமையான முன்னேற்ற அட்டை மாணவர்களின் மனப்பாட திறன்களை மட்டுமே மதிப்பீடு செய்து வந்த நிலையில் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவைப்படும் பல்வேறு திறன்களை உள்ளடக்கிய மதிப்பீடு முறைக்கு மாற்றுவதை இலக்காக கொண்டுள்ளது என்றும் மாணவர்களின் முழுமையான முன்னேற்றத்திற்காக ஆசிரியர்களும் ஒட்டுமொத்த பள்ளி அமைப்பும் தொடர்ந்து கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை மாற்றி அமைத்து கற்றல் மேம்பாட்டினை மதிப்பீடு செய்ததே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கிறது எனவும் முழுமையான முன்னேற்ற அட்டையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்த யூனியன் பிரதேசத்தின் ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சியில் புரட்சி என்பது ஐயமில்லை என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த அட்டையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு உடல் பருமனை குறைக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் திட்டம் 5 ஜோன் 4இல் உள்ள அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நெல்லித்தோப்பில் உள்ள மணிமேகலை பள்ளியில் இருந்து சாரத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் உடல் பருமனை குறைக்க என்ன வழிமுறைகள் என்பதை விளக்கி கூறினர். இந்நிகழ்வில் திட்ட அதிகாரி பாலாஜி மற்றும் ஜோன் தலைவர்கள் அனுசியா, மாணிக்கம்மாள், தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூங்கோதை செய்திருந்தார். உணவை எடுத்திடு, செய்திடு, உடல் பயிற்சியை செய்திடு, நடத்திடு, தினமும் நடத்திடு. பகுதி நேர வேலை தருவதாக கூறி ஆன்லைனில் 22 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடி வந்துள்ளார். அப்பொழுது பகுதி நேர வேலை இருப்பதாக அவரின் செல்போன் எண்ணிற்கு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி அவர் செய்து முடித்த வேலைக்கு வருமானமும் கிடைத்துள்ளது. இந்நிலையில் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறியதை நம்பி 22,05,039 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆனால் அவரின் முதலீட்டிற்கு எந்த லாபமும் வராமல் இருந்துள்ளது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு வந்த லிங்கை கிளிக் செய்து இணையதள முகவரிக்கு சென்றபொழுது அவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 3,15,700 மாயமாகியுள்ளது. கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த ஒருவரின் தனியார் வங்கிக் கணக்கில் இருந்து 11,774 ரூபாய் மாயமாகியுள்ளது.
திருபுவனை சேர்ந்தவரிடம் கேரள லாட்டரியில் பணம் விழுந்ததாக கூறி 57,799 மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் 4 பேரிடம் 25,90,312 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,490 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.